ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பானி ஸ்டிச் அப்படி இல்லைன்னா வாட்டர் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டு சுற்றி இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தான் போட போகிறீங்க. பட் வளைச்சி ரொம்ப நெருக்கமாக போடுவீங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபுல்லாக வளைச்சி போடணும். ஃபஸ்ட்டு டபுளாக வளைக்கிறது, அப்புறம் சிங்கிளாக வளைக்கிறது. இந்த மாதிரி நம்ம கை போன போக்குக்கு வளைச்சி போட வேண்டியது, அவ்வளோதான் பானி ஸ்டிச்சு. இது ரொம்ப ஈஸி தான். செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பானி ஸ்டிச் வர ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி காஸ்ட்டு தான் இருக்கும். ஹேண்டு ஃபுல்லாக கேட்பாங்க. கேப்பே இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க கேப் ஃபுல்லாக பானி ஸ்டிச்சில் ஃபில் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதோட ப்ரைஸு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இந்த பானி ஸ்டிச் வந்து நிறையா ப்ளவுஸில் வரும். அதனால இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 or 3 டைம்ஸ் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் வரையாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா ஒரு பெரிய பாக்ஸாக போட்டு வரைஞ்சி ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வரையாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வரையாமல் போடுறது பாருங்கள். இப்போ அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ நெருக்கமாக அந்த கர்வ்லாம் எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் பானி ஸ்டிச் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இமேஜஸை சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் லிங்க்கை நான் சென்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கிளாரிட்டி தெரியலன்றீங்க. மேலே வீடியோ போயிட்டே இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வீடியோ குவாலிட்டி வந்து ஆட்டோவில் இருந்துச்சுன்னா ஹெச்டியாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கிளியாரிட்டியாக தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நார்மலில் மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.